பாரி என்ன சொல்றாரு, முருகன் எங்க கடவுள் தான், ஆனா அவர் எங்க முன்னோரு இப்படி சொல்றாரு. கடவுளா ஏத்துக்கிறாரு, ஆனா அவர் எங்க முன்னோரு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வராரு. ஆனா இது மதமாற்ற கும்பல் பார்த்தா அவங்க வேற சைடுல இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள எங்க லிங்க் வருது? இது மிஷினரிஸ் வந்து இந்த தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கிட்டாங்க. உருவாக்கி அதை வச்சு நிறைய பேர் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இவங்க எல்லாருமே வந்து முப்பாட்டன் முருகன் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே எடுத்த உடனே முருகன் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னால் நார்மல் மக்களே டென்ஷன் ஆகும். அதனால் அவர் கடவுள் தான், ஆனால் முப்பாட்டன் அப்படிம்பாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கடவுள்ன்ற வார்த்தையோட பயன்பாட்டை குறைச்சிக்கினே வந்து முப்பாட்டனே பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கே தெரியாமல் நம்ம மைண்ட்லேருந்து இந்த கடவுள் அப்படின்ற நரேஷனே நம்ம மைண்டை விட்டு வெளியே போயிருக்கும். அப்போது முருகன் வந்து வெறும் மனிதர் அப்படின்ற இடத்துல வந்து நிற்பார். அதை நோக்கி தான் நம்ம எல்லாரையும் நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் கேட்க வேண்டியதுன்னா, முருகர் தமிழ் கடவுள், தமிழர்களுக்கான கடவுள், வட இந்தியாவில் முருகருக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் திரும்ப இவங்க இது பண்ணுறாங்க. அதாவது கார்த்திகேயன் வேற, முருகர் வேற, இது ஒன்று இருக்குது. முருகர் தமிழருக்கான மட்டுமான கடவுள்.